இது குட்டி குட்டி இப்ப பார்க்க வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளை காலமை சாப்பாட்டுக்கு பால் புட்டு செய்ய போறேன். உளுத்த மாவுல கொஞ்சம் அரிசி மாவு கலந்து செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு சுண்டு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன், ஒரு சுண்டு உளுத்த மாவும் எடுத்திருக்கிறேன். ரெண்டையும் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு தான் போட போறேன். கணக்க போடையில் அப்புறம் பால் கொதிக்க வச்சுட்டு உப்பு போடணுன்றதுக்காண்டி கொஞ்சமா போட போறேன். இது ரெண்டையும் சேர்த்து உப்பையும் போட்டு கலந்துட்டு முதல் புட்டை குழைச்சிட்டு அவிய வச்சு ஆற விடணும். பிறகு அதுக்கு பிறகு பாலை ரெடி பண்ண தேங்காய் பாலை ரெடி பண்ணலாம்னுட்டு முதல் புட்டை குழைக்கிறேன். இதுக்குள்ள உளுத்தம்மா அந்த இதுதான் கூடவா இருக்கணும் அரிசி மாவை விட. சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை குழைப்போம். உளுத்தமா போட்டிருக்கிறபடியே நிறைய தண்ணி விட்டு தான் குழைக்கணுமா. உளுத்தமா கொஞ்சம் தண்ணி எடுக்கும். அதே மாதிரி அரிசி மாவும் அப்படித்தான், தண்ணி கூட தான் விடணும். நல்லா குழஞ்சி வந்துட்டுது. இதுக்கு எங்கட நோமலா புட்டா விற்கிறத விட கொஞ்சம் இது இந்த இது குட்டி குட்டி இதாக இருக்கணும், உருண்டையாக எடுக்கணும். அதுக்காக நான் திரும்ப திரும்ப குழச்சி கொண்டிருக்கிறேன். உளுத்தமாவை தனியாக குழச்சி சாப்பிட்ற நேரம் இப்படி புட்டு செய்து சாப்பிடலாம். தனியாக குழச்சி சாப்பிட்றதுக்கு சில நேரம் நெடுகலம் டைம் வராது. டேக்கில் நெடுகலம் நோமலாக அரிசிமா புட்டையும் சாப்பிடலாதானே. இப்படி செய்து வித்தியாசமாக சாப்பிட்டா நல்லா இருக்கும், சத்தும் தானே. நாங்களும் செய்துதான் எங்களோட தட்டுப்பட்டி புட்டு கொட்டுறதுக்கு, புட்டு கொத்துறதுக்கான தட்டுப்பட்டி இதுதான். இந்த ரயில போட்டு தான் கொத்துறேன்னா முழுக்கலையும் போடையில அரைவாசியை போட்டு கொத்துவோம். முதல் கொஞ்சம் குழைச்சி எடுத்துட்டேன். இந்த முதல் கொஞ்சத்தை எடுத்தாச்சு குழைச்சி. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கணும். ஆகலும் தூளாக இருந்தால் அப்புறம் களி மாதிரி வந்துடும். கட்டி கட்டியாக இருக்கணும். முதல் குழைச்ச மாவை நான் இது நீத்துப்பட்டியில் வச்சு அவிக்க போகிறேன். நாங்கள் பழமையாக புட்டுப்பானை நீத்துப்பட்டி தான் பாவிக்கிறோம். நாங்கள் ரைஸ் குக்கர்லேயோ இல்லை ஸ்டீமரில் ஒன்றுலேயும் புட்டு அவிக்கிறோம். இதுதான் பாவிக்கிறோம் நாங்கள். இதுக்குள்ள வச்சு முதல் புட்டை அவிச்சு எடுப்போம். புட்டுப்பானையில் வச்சு அவிப்போம் புட்டை. இந்த புட்டுப்பானைக்கும் எங்களுக்கும் ஒரு கதை இருக்குது. 7 வருஷம் ஆயிட்டு இந்த புட்டுப்பானை நான் கோயிலுக்கு அனுப்பி. என்ன 7 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. 7 வருஷம் தான். நான் பால் வேணும். இது எங்கட ப்ரோசனில் வச்சிருந்த தேங்காய் பூ தான் என்னட்ட இருந்தால் இப்போ கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுனா இதை அரைச்சு தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு சுடு தண்ணியை விட்டு தான் மிக்சியில் அரைக்க போகிறேன்னு என்ன சொன்னால் பச்சை தண்ணி விட்டால் பால் வராது. இதில் இந்த தேங்காய் பூ கொஞ்சம் சுடு தண்ணி விட்டால் கொஞ்சம் பால் வரும் ரெண்டு நம்புறேன்னு பார்ப்போம். என்னென்னு சொன்னால் மற்ற டின் தேங்காய் பால் விடையில அது புட்டுக்கு இது விட்டால் தான் நல்லா இருக்கும். மிக்சியில் அடித்து எடுப்போம். முதல் வச்ச புட்டு அவிஞ்சிட்டுது, இறக்கிட்டேன். அதை ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு மற்ற தரத்துக்கு வைக்க போகிறேன். இறக்கின புட்டை கொஞ்சம் கிளறி ஆற விடுறேன். ஆறுனா தான் நல்லம் போட்டு கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல வடிவாக புட்டு அவிஞ்சு வந்துட்டுது. வாசமாகவும் இருக்குது. உளுத்தம்மான்ற வாசம் நல்லா இருக்குது புட்டில். தேங்காய் பால் அரைச்சி எடுத்துட்டேன்.
முதல்ல ஒருக்கா வடிச்சிட்டு இன்னும் ஒருக்கா வடிப்போம். பால் அவ்வளோ தடிப்பேன்னு சொல்லல, அது ஒரு பரவாயில்லை. உடனே உடனே தேங்காய் திருவி புளிஞ்செடுக்கிற மாதிரி வராது. சுடுதண்ணி விட்டபடியா ஓரளவுக்கு ஓகே. தேங்காய் பாலும் ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்த குட்டை ரக்கி போட்டு கிண்ட வலிக்கிடுவோம். பாத்திரம் வச்சு கொஞ்ச நேரம் சுட விட்ட நான் பாலை விடுவோம். அதுக்குள்ள பால் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் 2-3 ஏலக்காய் தட்டி போட போறேன் வாசத்துக்கு. உளுத்தமா ஏற்கனவே வாசமா இருக்கு, என்றாலும் கொஞ்சம் வாசம் இருந்தா சாப்பிட நல்லா இருக்குமென்னுட்டு ஏலக்காய் தட்டி போட போறேன். அதோட அதுக்குள்ள கொஞ்சம் சர்க்கரையும் போட போறேன். இனிப்புக்கு சீனி போடலாம், இன்னைக்கு சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம் போல இருக்கு, அதனால சர்க்கரையை போட்டு சாப்பிடுவோம்ட்டு. இந்த புட்டு தனியாவே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. அவ்வளவு நல்ல ஒரு டேஸ்டான புட்டும் மற்ற சத்தும் தானே. உளுத்தம்மா சத்து தனியாவே சாப்பிடலாம். அப்படியே சும்மா சர்க்கரை போட்டு தேங்காய்ப்பு போட்டு சாப்பிடலாம் இந்த புட்டை தனியா. கொஞ்சமாக தான் தட்டி நான் ஏலக்காய் வாசத்துக்கு. பால் நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரையை போடுவோம். இனி இது களி சர்க்கரை வருதில்லை. வாளிக்குள்ள எடுக்கலாம் இருக்கு போகும். இந்த சர்க்கரை கொஞ்சம் கரையிற குறைவா இருக்கு. களி சர்க்கரை போல அது கரையுது இல்லை. வாளியில வேண்டினது கரையுது இல்லை. சர்க்கரை போட்ட உடனே கலர் மாறி இருக்குது. நான் இதுக்குள்ள புட்டை கொட்ட போறேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு கக்கலா ரைட்டு மிச்சத்தை போடுவோம். இப்போ பார்க்க நிறைய பால் நிற்கிற மாதிரி இருக்கும். டக்கண்டு எல்லாம் தண்ணி இழுத்துரும், அதனால் கணக்க புட்டும் போடக்கூடாது. டக்கண்டு தண்ணி இழுத்துரும். அரிசிமா பால் அப்படியே உள் வாங்கிடும், வந்து காஞ்ச மாதிரி வந்துடும் பால் புட்டு. அதான் பார்த்து பார்த்து போடுறேன்னா. நான் இந்த புட்டு குழக்கைக்கு கொஞ்சம் உப்பு வளமையை விட குறைச்சி போட்டது என்னென்னு சொன்னால், சீனிகள் போட்டு செய்யக்குள்ள உப்பு கணக்கு இருக்கிறது நல்லா இருக்காண்டு. உப்பு காணாட்டி இப்போ பாலுக்குள்ளேயும் ஆட் பண்ணலாம் டேஸ்ட்டுக்கு வேணும்னு சொன்னால், அதெல்லாம் குறைச்சி போட்டேனா. போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் விடுவோம். இது நல்லா பால் கொதிச்சு இது நல்லா இதோட சேரும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடுவோம். அப்படியே பாலுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை குறைச்சி விட்டேன் நான். ஒரு 10 நிமிஷம்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே அடுப்பு குறைச்சி விட்டது. அதுக்கு பிறகு இப்படி வந்திருக்குது. ஆனால் இன்னும் ஈரழிப்பு தன்மை இருக்குது போல இருக்கு. நான் இருக்க இதை இறக்க போகிறேன். இறக்கிட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. பால் போட்டு செய்து எடுத்தாச்சு. நல்லா இருக்கு பார்க்க. வாசமாகவும் இருக்கு. உளுத்தமாண்ட இது நல்ல ஒரு வாசமாக இருக்கு. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு தான் சாப்பிடலாம். உடனே சாப்பிட்டா டேஸ்ட்டும் தெரியாது. கொஞ்சம் ஆற விடணும், அப்போதான் அந்த புட்டு உதிரியாக வரும். இப்போ பார்க்க கொஞ்சம் களித்தன்மையாக இருக்குது. ஆற விட்டால் தான் உதிரியாக வரும். மற்றன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் இந்த சேனலை நிறைய பேர் புதுசாக வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய ஆதரவு தாரீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இத்தோட இந்த காணொலியை நான் முடிக்க போகிறேன். பாய்.